இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு எட்டப்பட இருக்கிறது. ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி தொடர்பான உடன்பாடு இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. கே.சி. வேணுகோபால், ஜெயக்குமார், முகுல் வாஸ்னிக், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் காங்கிரஸ் சார்பாக தற்போது நடைபெற இருக்கும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றனர். திமுக சார்பில் டி.ஆர். பாலு, பொன்முடி, திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் காங்கிரஸ் திமுக உடனான கூட்டணி தொடர்பான கையெழுத்து இன்னும் சற்று நேரத்தில் முடிவாக இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையேயான நிர்வாகிகளுக்கான சந்திப்பு நடைபெற்று வருகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. கே.சி. வேணுகோபால், அஜய்குமார், முகுல் வாஸ்னிக், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். திமுக சார்பில் டி.ஆர். பாலு, பொன்முடி, திருச்சி சிவா, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளுடன் ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் காங்கிரசுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் காங்கிரஸ் நிர்வாகிகளின் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடைபெற்று இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்களை பதிவு செய்யுங்க. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இன்று நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் ஒப்பந்த பங்கீடு, அதாவது தொகுதி பங்கீடு என்பது இன்று கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழுவினர் இந்த தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து போடுவதற்காக தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அண்ணா அறிவாலயத்தில் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. அந்த கையெழுத்திடும் பொழுது தமிழக முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே இந்த பேச்சுவார்த்தை குழுவில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், பேச்சுவார்த்தை குழு ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று திமுக கூட்டணி கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவில் முக்கிய நிர்வாகிகள், அதாவது டி.ஆர். பாலு, அதே போன்று எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி சிவா உள்ளிட்டோர் முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த 10 தொகுதிகளில் 9 தொகுதிகள் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. இதே 10 தொகுதிகளை மீண்டும் திமுக கூட்டணியில் இன்று ஒப்பந்தமிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக தொகுதி உடன்பாடு எட்டக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக இன்று நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளுக்கு ஏற்கனவே தொகுதி உடன்பாடுகள் என்பது முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் 2 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதியும்,
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும், அதே போன்று மக்கள் நீதி மையம் கட்சிக்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் ஏற்கனவே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தான நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடனான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளில் 10 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே திமுக கூட்டணியில் பெற்றிருந்த நிலையில் அதே 10 தொகுதிகளை மீண்டும் திமுக தலைமையிடம் கேட்டு பெற இருப்பதாகவும், அந்த 10 தொகுதிகளுக்குண்டான அந்த கையொப்பம் என்பது இன்று போட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக தமிழக முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடன் தொகுதி பங்கீட்டிற்கான அந்த கையெழுத்து என்பது உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதற்காக டெல்லியிலிருந்து இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், பேச்சுவார்த்தை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக், அதே போன்று தமிழக பொறுப்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளராக இருக்கும் அஜய்குமார் மற்றும் தமிழக தலைவராக இருக்கும், அதாவது தமிழ் மாநிலத்திற்கான அந்த தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது சரியாக ஒரு 7-10 மணிக்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி பல்வேறு கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை எட்டப்பட்டு வரக்கூடிய அந்த நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியோடு ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட இருக்கிறது. இன்று மதியம் மக்கள் நீதி மையத்துடனான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடன் இந்த ஒப்பந்தம் இன்னும் சிறிது நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.